திங்கிறதெல்லாம் எடுக்கிறது பாப்பா. இது போலிக்குதா? கையெல்லாம் வலிக்குது. இந்த கல் மணல் இதெல்லாம் பொறுக்குனா வந்து ஒரு ரேட்டு கேட்பாங்க, இல்லை அப்படியே கொடுத்தோம்னா வந்து ரேட்டுக்கு வந்து குறைச்சி கேட்பாங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போகல. நான் அந்த 6 நாளாக வந்து கடலக்காய் பிடிச்சங்காட்டி கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி வீட்டிலே இருக்காங்க. வீட்டிலே இருந்தாலுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இது வந்து உளுந்து காட்டில் போட்டது தான். காடு வந்து சொந்த கடலில் குத்தகைக்கு தான் வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பேசி அதில் வந்து விவசாயம் பண்ணுறோம். அதில் போட்ட உளுந்து தான் இது. இதில் கல் குப்பை இதெல்லாம் வந்து பொறுக்குறாங்க இன்றைக்கி. காலையிலே வந்து ஆல்ரெடி பொறுக்கி வச்சுருந்த வீடியோ போட்டிருப்பேன். பாதி பொறுக்கி வச்சுருந்தாங்க, அதை வந்து கேட்டங்காட்டி எடை போட்டு கொடுத்துட்டோம். ஒருத்தர் வந்து 2 கிலோ, அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து 5 கிலோலாம் கேட்டிருந்தாங்க. காலையிலே எடை போட்டு கொடுத்துட்டோம். இப்போ வந்து மறுபடி 2-3 பேர் கேட்டாங்கன்னு சொல்லி பொறுக்கிட்டுருக்காங்க, ரெஸ்ட் எடுக்காமல். கை வலிக்குதுன்னு சொல்லி 4 மணிக்கு எழுந்திரிச்சு சுடுதண்ணி காய வச்சு அதில் கையை விட்டு அதில் விட்டால் கொஞ்சம் கை நல்லாயிருக்கும். இந்த கல் மணல் இதெல்லாம் பொறுக்குனா வந்து ஒரு ரேட்டு கேட்பாங்க, இல்லை அப்படியே கொடுத்தோம்னா வந்து ரேட்டுக்கு வந்து குறைச்சி கேட்பாங்க. நாங்கள் வந்து 1 கிலோ வந்து 100 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எங்கள் ஊருக்குள்ளேயே வந்து நிறையா பேர் கேட்டாங்க. இப்போ வந்து ஆடி 18 வரப்போகுதுல்லவா, அதனால் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் எங்கள் அம்மா இன்றைக்கி வீட்டில் இருந்து இதை செய்கிறாங்க. ஏம்மா இன்றைக்கி எத்தனை பேர் கேட்டாங்க? 5 பேர். ஆனால் இது வந்து பொறுக்கிறது ரொம்ப கஷ்டம், இடுப்பு வலிக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ தான் வந்து பொறுக்கியிருக்காங்க. இன்னும் இவ்வளோ கிடக்குதா? இது மட்டும்தானம்மா? இன்னும் உள்ளே இருக்குதா? இன்னும் உள்ளே கொஞ்சம் இருக்கா? சாயந்தரத்துக்குள்ளே பொறிக்கிறியாம்மா? முடியாது, ஏன்னா ரொம்ப இடுப்பு வலிக்கும் மக்களே. எல்லாம் மிஷினில் கொடுக்கலாம், அதுக்கும் காசு கேட்பாங்கள்ல. இப்படி இது நம்ம வேலை தானே, சொந்த வேலை தானே, அதனால் நாமளே பொறுக்கிட்டோம்னா அந்த காசை மிச்சம் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து பொறுக்கிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே, எங்கள் அம்மா வந்து கடலை பறிக்க போனாங்களவா, அங்கே வந்து கடைசி நாள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கடலை அந்த காட்டில் பறித்து முடிச்சு. அங்கே வந்து கடைசி நாள்னு சொல்லி அந்த காட்டுக்காரங்க வந்து கடலை தந்தாங்க எல்லாருக்குமே. எத்தனை பேர் இப்போ 10 பேர் போனாலுமே 10 பேருக்குமே தருவாங்க. இந்த சைடு அப்படி தான். ஃபைனலாக அந்த கடைசி நாள் முடிஞ்சதுன்னா அந்த காட்டுக்காரங்க வந்து தருவாங்க கடலை. இந்த சாப்பிட்ற பொருளுங்காட்டி தருவாங்க. பாதி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தந்தாங்க. நாங்கள் பாதி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். பாதி வந்து வேக வச்சுட்டேன், பாதி வந்து சட்னி அட்டிக்கலான்னு சொல்லி அதை வந்து காய போடுறதுக்காக வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலெல்லாம் எதுவும் இல்லைங்க. என் தம்பி வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போயிருக்கா, அதங்காட்டி நாங்கள் மட்டன் சிக்கன் எதுவுமே எடுக்கலை. பார்த்திங்கன்னா இதுதான் சண்டே ஸ்பெஷலே. எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இந்தம்மா இது எப்போ தின்னுட்டு அடுத்தனே வேண்டாம். திங்கிறதெல்லாம் எடுக்கிறது பாப்பா. இது போலிக்குதா? கையெல்லாம் வலிக்குது. சரி, சாப்பிட்டு தான் இது பொறுக்குமா?
வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்க மாதிரின்னு பாருங்கள், அது சாப்பிடாம கூட பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த உளுந்து போட்டதில் வந்து பெருசாக எந்த லாபமே இல்லைங்க. எப்படி சொல்கிறதுனா, இப்போ 10,000 ரூபா போட்டோம்னா அந்த 10,000 ரூபாவே திருப்பி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆளுங்க கூலி, அவங்க ஃபஸ்ட்டு களை வெட்டினது, அதுக்கப்புறம் அது பறித்தது, அப்புறம் மிஷினில் குடிச்சு அடித்தது, அப்புறம் வந்து இதில் கல் இதெல்லாம் பொறுக்கிறது, இதுக்கே வந்து சரியாக போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறது, இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு வேலை விவசாயம் பண்ணாமல் இருக்கவே முடியறதில்ல எங்கள் அப்பாவால். நம்ம கையில் என்னங்க இருக்குது, லாபம் வந்தாலும் சரி நட்டம் வந்தாலும் சரின்னு சொல்லி போட்டாச்சு, அப்புறம் எடுத்தாச்சு. சரி அடுத்த வெள்ளாமையில் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. அப்புறம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது கூட்டிலக்காடு வில்லேஜ் லட்சுமி சேனல். பாய் பாய், டாட்டா.